இப்போது நான் இது என்னுடைய தாய்நாடு, தமிழ்நாடு என்னுடைய தாய்நாடுன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறதுல என்ன சிக்கல் இருக்குதுன்னா, இப்போ வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்க வர்றாங்க. உதாரணத்துக்கு ராஜஸ்தான்லேருந்து சேட்டுகள்லாம் இங்கே பிழைக்க வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா நகை அடகு கடை வச்சுக்கிட்டு நல்லா பணத்தை சம்பாதிச்சு இங்கே நிலத்தை வாங்குறாங்க. நிலத்தை வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் சேட்டுன்னு சொல்லலை, வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க எல்லாருமே, தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்க வர்றாங்கல்ல, அவங்க இங்கே நல்லா தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே நிலத்தை வாங்குறாங்க. நிலத்தில் அவங்க முதலீடு செய்கிற மாதிரி நிலத்தை வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, அதை வாடகைக்கு விடுறாங்க. அந்த வீட்டில் தமிழர்கள் குடியேறுகிறார்கள். எப்படி வெளி மாநிலத்துக்காரங்கனோட வீட்டில் இப்போ வெளி மாநிலத்துக்காரன் இங்கே பிழைக்க வந்தவன் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தை வாங்கி வீடு கட்டி அந்த வீடை வாடகைக்கு விடுறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்காரங்க வாடகைக்கு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ என்னடான்னா அண்டை மாநில வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களின் வீட்டில் இப்பொழுது வாடகைக்கு இருக்க வேண்டிய நிலைமை. அந்த மாதிரியும் இங்கே நிறைய காட்சிகள் இருக்குது. சில நடைமுறைகள் இங்கே குடியேறுகிற அந்த இது வசிக்கிறது, வாடகை வீட்டில் வசிக்கிற முறையில் இது எவ்வளோ பெரிய அவலம் இல்லை. சொந்த மாநிலத்திலேயே அண்டை மாநிலத்துக்காரங்கிட்ட போய் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், அவனுக்கு வாடகை கொடுக்குறோம், மாதம் வாடகை கொடுக்குறோம். ஒரு அண்டை மாநிலத்துக்காரன் வெளி மாநிலத்துலேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வீடை கட்டுறாங்க. அவன் அந்த வீடை கட்டி வாடகைக்கு விடும்போது தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு இப்போ வெளி மாநிலத்துலேருந்து பிழைக்க வந்தவனுக்கு இப்போ நம்ம வாடகை கொடுத்து நம்ம அவன் வீட்டில் நம்ம வசிக்க வேண்டிய நிலமை. சொந்த மாநிலத்திலே வெளி மாநிலத்துக்காரங்களுக்கு நம்ம வாடகை கொடுக்க வேண்டிய நிலமை. அந்த மாதிரியும் நடக்குது. ஆக இதையும் ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணணும், ஒரு சில விதிமுறைகளை உருவாக்கணும். வெளி மாநிலத்துக்காரங்க இங்கே வராங்கன்னா வாடகைக்கு வீடு விடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றணும். அவங்க வெளி மாநிலத்துக்காரங்க நிலத்தை வாங்கக்கூடாது. அதாவது அவங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குறாங்க, அதோடு நிறுத்திக்கணும். சொந்தமாக அந்த நிலத்தை வச்சிக்கக்கூடாது. அது நீங்கள் சொந்தமாக வாங்கினாலும் அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வரி கட்டணும். அப்படி இப்போ எல்லாருமே சொத்து வரி கட்டுவாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளியிலேருந்து இங்கே வர்றவங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை நம்ம உருவாக்கணும். அவங்க குறிப்பாக வாடகைக்கு வீடு விடக்கூடாது. அப்படி விடும்பொழுது என்னன்னா, சொந்த மாநிலத்துக்காரன் அவனுடைய வீட்டில் வாடகைக்கு இருக்க வேண்டிய நிலைமை. அப்போ அவனுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வரும், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நிலம் அப்படிங்கிற அந்த உரிமை கொண்டாடுகிற அந்த உணர்வு அவனுக்கு அந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எப்படி வரும்? அல்லது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களே வெளி மாநிலத்தில் போய் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டி அந்த வெளி மாநிலத்துக்காரங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்களோட வீட்டில் வாடகைக்கு இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஆக இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் நாம் தடுத்து நிறுத்தணும். இது ஒரு 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 மண்ணில் பிறந்த அந்த மக்களை மண்ணிற்கு சொந்தமான அந்த மக்களை இழிவுபடுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஒரு நிலையாகும். சொந்த மாநிலத்திலேயே அனாதையாக்குற ஒரு நிலைமை. அதை நம்ம தடுக்கணும். தடுக்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன விதிமுறைகளை நம்ம உருவாக்கினா தான் இது என்னுடைய நாடு. வெளியிலேருந்து பிழைக்க வந்தவங்களுக்கு இந்த நாம் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்க வந்தோம் அப்படிங்கிற உணர்வோடு இங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க வெளி மாநிலத்துலேருந்து இங்கே பிழைக்க வராங்க, சொந்தமாக நிலம் வாங்குகிறாங்க, நிலத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டு அப்புறம் வீடு கட்டுறாங்க, வீடு வாடகைக்கு விடுறாங்க, அதில் நம்ம ஆட்கள் வாடகை. அப்படிங்கும்போது நம்ம வெளி மாநிலத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிலமைங்கிறது என்னென்னா, அவங்களுக்கு இந்த நிலத்தை அபகரிக்கிற அந்த ஒரு படையெடுக்கிறாங்களா, அந்த காலத்தில் அந்நியர்கள் படையெடுத்து நிலத்தை அபகரித்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அதை சட்டப்பூர்வமாகிட்டாங்க. நீ விருப்பப்பட்டால் நீ எந்த மாநிலத்துலேயும் எந்த நாட்டிலையும் போய் நிலம் வாங்கி நீ அதை நிலத்தை வாங்கி குவிக்கலாம், உனக்கு நிறைய பணம் இருந்தால் நிறைய நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதை நம்ம தடுக்கணும்.